கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதனைக்கிறேன். இந்த நாளுமே வேதத்தை தியானிக்கக்கூடிய ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை சோதனைக்கிறேன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஐயோ, போதகத்தை அலட்சியம் பண்ணுகிறவரை, அலட்சியமாக எழுகிறவர். அதாவது தாய் தப்பம் போதகம்னு அலட்சியமாக, சபையில போதகர் போகும்போது அலட்சியமாக, போதகத்தை வெறுத்தனை, வெறுக்கிறது, அந்த போதம் பண்ணுறது வெறுக்கிறது. ஸ்கூலில் டீச்சர்கள், காலேஜில் அருமையான அந்த டீச்சர்கள், லெக்சர்கள் அவங்க போதிக்கும் போது அது அலட்சியம் பண்ணுகிறது, வெறுக்கிறது. தேவ பிள்ளைகள் அவங்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். தேவனுடைய போதகத்தை நீ தள்ளாதே, தாயினுடைய போதத்தை தள்ளாதே, ஒரு வேலைக்காரர் அருமையான ஒரு எஜமான் சொல்லுகிற போதகத்தை தள்ளாதே. இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்கிறார். இனி போதகத்தை நீ தள்ளிட்டா ஒரு நாள் ஐயோ, என் போதகத்தை நான் வெறுத்தனே என்று சொல்லி நினைக்கிற காலம் வரும். எஜமானுடைய போதகத்தை நான் வெறுத்தனே என்ற காலம் வரும். என் தாய் தாப்பனுடைய போதகத்தை நான் வெறுத்தனே, அலட்சியமாக என்னென்னேன், அவங்க படிக்க சொன்னாங்களே, நான் அலட்சியமாக என்னென்னே, எனக்கு இதை செய்யும் சொன்னாங்களே, நான் அலட்சியமாக இருந்தனே, நீ ஜெபிக்கணும்னு சொன்னாங்களே, அலட்சியமாக இருந்தனே, அதை வெறுத்தனே, வேதவாசின்னு சொன்னாங்களே, அது அலட்சியமாக என்னன்னே என்று சொல்லி நினைக்கிற காலம் வரும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையை யாராக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளையை அந்த போதத்தை வெறுக்கிறவர்கள் தேவர்களுக்கு ஐயோ, போதகத்தை அலட்சியம் பண்ணவர்களுக்கு ஐயோ. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை நீங்க யாரா இருந்தாலும் தேவனுடைய வேத வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது, அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகள், ஒருவேளை இதுவரைக்கும் ஒரு தாயினுடைய போதகருடைய போதத்தை, உன்னுடைய டீச்சர், உன்னுடைய எஜமான், பெற்றோர்களுடைய போதத்தை, உடம்பர்களுடைய போதத்தை, தேவ பிள்ளைகள் இப்படி பலவிதமான போதத்தை நீ வெறுத்து அலட்சியம் பண்ணியிருந்தால் இன்னைக்கு ஒப்புக்கொடு. தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரியே, அப்படி இல்லைன்னா உனக்கு ஐயோ. ஒவ்வொரு கையில் கொடுக்கப்பட்ட போதனை இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அதே போல் அந்த போதகத்தை வெறுக்கிறவனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை நீங்க இதுக்கு முன்பாக இந்த போதத்தை அலட்சியம் பண்ணியிருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு போதகத்தை நான் வெறுக்கக்கூடாது, என்னுடைய போதகத்தை நான் அலட்சியமாக எண்ணக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நீ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உனக்கு இறங்கி மறுபடியும் யார் மூலமாக போதித்து அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து தேவ பிள்ளைகளே அவர் வழியில நடக்க தேவன் உனக்கு உதவி செய்வார். அப்படி நீ இல்லாவிட்டால் தேவ பிள்ளைகளே உனக்கு ஐயோ என்று சொல்கிறார். யாராக இருந்தாலும் சரி, நீங்க எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆனா தேவ பிள்ளைகளே, அந்த போதகத்தை நீங்க வெறுக்கக்கூடாது. தாயின் போதத்தை வெறுக்கக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. பெற்றோர்களுடைய போதத்தை வெறுக்கக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. சபையில போதகருடைய போதகத்தையும் என்ன பண்ணக்கூடாது, வெறுக்கக்கூடாது, அலட்சியமாக இருக்கக்கூடாது. இப்படி ஸ்கூல்ல, காலேஜில், வேலை செய்கிற இடங்களில் நமக்கு போதிக்கிறவர்கள் தேவ பிள்ளைகளை அதை வெறுத்து அலட்சியமாக என்னன்னா உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகாது. உன் வாழ்க்கையில் ஐயோ என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சொல்கிறேன்ப்பா. ஆண்டவரே, தாயுடைய போதத்தை அப்பா அலட்சியமாக இருவனுக்கு அப்பா வெறுத்தவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதருடைய அப்பா தாப்பனே போதகத்தை வெறுத்தவனுக்கு அலட்சியமாக என்னவனுக்கு ஐயோ என்று கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒருவேளை உங்களுடைய போதத்தை அலட்சியமாக பண்ணியிருந்தா, வெறுத்திருந்தா, இன்னைக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீர் அவர்களுமே மனம் இறக்கி நீ வழிநடத்தபடியாக செவிக்கிறனப்பா, அவர்களை மீட்டெடுக்கபடியாக செவிக்கிறப்பா. இல்லைன்னா அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறக்கும்படியாக செவிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ இதுக்கு மேல வெறுத்து அலட்சியம் பண்ணியிருந்தா இன்னைக்கு தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் முன்னை வழி எடுத்துவா, ஆசீர்வதிப்பா, பெரிய காரியங்கள் செய்வா. God bless you.